இதுபோன்ற பணிகளிலே அரசியல் கட்சிகள் ஈடுபட வேண்டும், பொது அமைப்புகள் ஈடுபட வேண்டுமே தவிர மற்றபடி ஒருவரை ஒருவர் விமர்சனம் செய்து கொள்வதாலே, திட்டிக் கொள்வதாலே, பழி சொல்வதாலே இறந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு ஆறுதல் கிடைக்காது. உண்மையான ஆறுதலும் தேர்தலும் அவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான வகையிலே அமைவதற்கு அரசியல் கட்சிகளும் சரி, பொது அமைப்புகளும் சரி, அரசாங்கங்களும் சரி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். விஜய் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோல ஒரு நிமிஷம் இல்லைங்க, இது வந்து மிகுந்த கண்டனத்திற்குரியது. இது வந்து ஒரு அவமானகரமானது, கண்டனத்திற்குரியது. குற்றவாளிகள் கடுமையாக கண்டுபிடிக்கப்பட்டு தண்டனை பெறுவதற்குரியவர்கள். இதுபோன்ற சம்பவங்கள், அசம்பாவிதங்கள் எதிர்காலத்தில் நடக்காமல் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். இதுபோல் சில நிகழ்ச்சிகள் அங்கங்கே நடப்பது, அதுவும் பொது இடங்களில் கல்லூரி வளாகங்களாக இருக்கட்டும், கோயில்களாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், மாஸ்காக இருக்கட்டும், இந்த மாதிரி பொதுமக்கள் கூடக்கூடிய பொதுவான இடங்களில் காவல்துறை பலப்படுத்தப்பட வேண்டும், பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டும். அரசாங்கம் அதில் கவனம் செலுத்துகிறது, மேலும் செலுத்த வேண்டும். நீங்களே சொல்லிட்டீங்க, தமிழக வரலாற்றில் அல்லது இந்திய வரலாற்றில் அரசியல் பொதுக்கூட்டங்களிலே, நிகழ்ச்சிகளில் ஒரு மிகப்பெரிய ட்ராஜடியாக, சோகமாக இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளது. 41 பேர், 10 குழந்தைகள் உட்பட மரணமடைந்திருப்பது என்பது எல்லோருடைய இதயங்களிலேயும் மிகுந்த பாதிப்பையும், அழுத்தத்தையும், காயத்தையும், வடுவையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இதை மேலும் அரசியல் செய்ய, இந்த நிகழ்ச்சிகளை வைத்துக்கொண்டு அரசியல் செய்யக்கூடாது, அரசியல் செய்ய நாங்களும் விரும்பவில்லை. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார், பொதுமக்களில் சிலர் மடிவதை, சாவதை எந்த அரசியல் கட்சியும், எந்த அரசியல் கட்சியினுடைய தலைவரும் அல்லது எந்த மனிதாபம் உள்ள மனிதன், எந்த மனிதனும் அதை விரும்ப மாட்டார்கள், ஏற்க மாட்டார்கள். எனவே இது அரசியல் ரீதியாக 2 அணியாக பிரிந்து ஒருவரை ஒருவர் விமர்சித்து கொள்வது, இது அரசியலில் இது வந்து நிகழக்கூடிய காரியம்தான். ஆனால் இதற்கு ஒரு நீதி விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நீதி விசாரணையுடைய அறிக்கை வரட்டும். அதுபோல் பல கட்சிகளின் சார்பிலேயும் நீங்கள் சொன்ன மாதிரி குழுக்களாகவும் தனியாகவும் கட்சியினுடைய தலைவர்களும் சென்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அறிக்கைகள்லாம் சொல்லுவார்கள். இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக வந்த பிறகு அரசு இது போன்ற பொதுமக்கள் கூடுகிற பொது இடங்களிலே எப்படி அவற்றை இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்காமல் தடுப்பது, எதிர்காலத்தில் குழந்தைகளை எல்லாம் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு கூட்டி செல்லாமல் எப்படி பாதுகாப்பது, எப்படி இது போன்ற பல்லாயிரக்கணக்கிலே கூடுகிற மக்களுடைய கூட்டங்களை உயிர் சேதம் இல்லாமல் எப்படி பாதுகாப்பது, இதற்கான உரிய மேல் நடவடிக்கைகளை அரசாங்கம் நிச்சயமாக எடுக்கும். அதேபோல் கூட்டங்களை நடத்துபவர்கள், பொது நிகழ்ச்சிகளை நடத்துபவர்களும் அங்கே வரக்கூடிய மக்களுக்கு தகுந்த பாதுகாப்போ, குடிநீரோ, மற்ற வசதிகளோ தங்களுடைய அமைப்பின் சார்பிலே, கட்சியின் சார்பில் என்ன முடியுமோ அதையெல்லாம் மேக்சிமம் செய்து அந்த நிகழ்ச்சியிலே வருபவர்கள் பாதுகாப்பாக திரும்பி செல்வதற்கான உரிய நடவடிக்கைகளை அரசியல் கட்சிகளும் சரி, பொது நிகழ்ச்சிகள் நடத்துவதும் சரி மேற்கொள்ள வேண்டும். அரசாங்கமும் இது போன்ற நிகழ்ச்சிகளில் நான் சொன்ன மாதிரி உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாநில அரசு மட்டுமல்ல, இது போன்ற பெரிய அளவிலே நடக்கிற கூட்டங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கூட, மத்திய அரசு கூட, ரிசர்வ் போலீஸோ அல்லது சிஎஸ்ஐ இருக்கிறது, சிஎஸ்எஃப் இருக்கிறது, இந்த மாதிரி ஊர்காவல் படை இருக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு மத்திய அரசுடைய ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள். இது மாதிரி லட்சக்கணக்கிலே, பல்லாயிரக்கணக்கிலே கூடுகிற கூட்டங்களுக்கு இது மாநில அரசுக்கு மட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை.
மத்திய அரசுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் மத்திய அரசினுடைய குடிமக்கள் தானே அவங்களும். ஸோ இது மாதிரி அசம்பாவிதங்களை தவிர்க்கிற விதத்தில் இராணுவ வீரர்களை கூட பெரிய கூட்டங்களுக்கு நிறுத்தலாம், தப்பு கிடையாது. அந்த மாதிரி உரிய நடவடிக்கைகளையும் மத்திய அரசும் பரிசீலித்து எடுக்க வேண்டும். சார், குறிப்பாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி விஜய் கிட்ட பேசியிருக்காருன்னு தகவல் இருக்கு. என்ன இதுக்கான காரணம் என்ன? ஒரு நேரடியாக தொலைபேசி மூலமா பேசியிருக்கிறதா சொல்றாங்க. ஒருவேளை காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமைவதற்கான ஒரு அச்சாரமா? ஏற்கனவே தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு பல யூகங்கள் சொல்றாங்க, பல செய்திகள் வருது. நேரடியாக ராகுல் காந்தியே தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டிருக்கிறது, இது எப்படி எடுத்துக்கலாம் சார்? ஒரு புதிய கூட்டணி அமையுமா தமிழ்நாட்டில்? எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் தலைவருமாக இருக்கக்கூடிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இங்கே ஒருத்தர்கிட்ட பேசுனதை கேட்டீங்க, விஜய்கிட்ட பேசுனதை கேட்டீங்க. அதுக்கு முன்னால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் பேசியிருக்காரு. ஸோ முதலமைச்சருங்கிற முறையில் அரசாங்கத்தின் மூலமாக நேரடியாக அவர் வாய் மூலமாக என்னென்ன நடந்தது, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் முதலமைச்சர்கிட்ட கேட்டு தெரிந்தார். அதுபோல் அந்த சம்பவத்திலே அங்கே இருந்தவர் சம்மந்தப்பட்டவங்கிற காரணத்தினால அந்த தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கிற திரு விஜய் அவர்களிடத்திலேயும் இது குறித்து ஆன் த ஸ்பாட் நிலவரத்தில் என்ன நடந்தது, எப்படி நடந்தது, என்ன நடந்தது என்பதை அவரிடத்திலேயும் கேட்டிருக்கலாம். அதுதான் கேட்டிருப்பார். இந்த நேரத்தில் 41 பேர் இறந்து போயிருக்கிற நேரத்தில் வந்து அரசியல் பேசவோ கூட்டணி பேசவோ அப்படி செய்யக்கூடிய நாகரிகம் இல்லாத தலைவர் அல்ல தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். இது அரசியல் பேசுகிற நேரமும் அல்ல, கூட்டணி பேசுகிற நேரமும் அல்ல. இது ஒரு மிகப்பெரிய தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி அவர்களுக்கு தெரியும். அதனாலே கூட்டணி பற்றி அவர் எதுவும் பேசியிருக்க மாட்டார், பேசவில்லை. ஒரு கன்சர்ன், அவருடைய கன்சர்னு இந்த 2 சம்மந்தப்பட்டவர்களுடைய முதலமைச்சர் முறையில் முதலமைச்சர்கிட்டையும் அந்த ஸ்பாட்டில் இருந்தவர் சம்மந்தப்பட்டவங்கிற முறையில் விஜய்கிட்டையும் நேரடியாக அப்புறம் ஹாசஸ் மவுத்துங்கிற மாதிரி அவர்கிட்ட இருந்தே கேட்டு அறிந்திருக்கிறார். இதில் அரசியல் செய்ய வேண்டியதில்லை. அதே போல கூடுதல் தொகுதிகள் ஆட்சியில் பங்கு வேணும். இதை முடிச்சிருவோம். தமிழக நான் சொன்னேன், அரசாங்கமும் சரி, இது போன்ற அரசியல் கட்சி கூட்டமாக இருக்கட்டும் அல்லது ஒரு கலை நிகழ்ச்சி, பொது நிகழ்ச்சிகள், லட்சக்கணக்கில் வந்து ஸ்டார் நைட்ஸு, மியூசிக் கச்சேரிகள் இந்த மாதிரிலாம் நடக்குது. அதுலேயும் பல்லாயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கூடுறாங்க மக்கள். ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கிற போது எவ்வளோ பேர் வருவாங்க, அதுக்கு என்ன பாதுகாப்பு நடவடிக்கை, என்ன அரசாங்கம் காவல்துறை என்ன செய்யணும், அந்த நிகழ்ச்சியை நடத்துபவர்கள் அங்கே வருபவர்களுக்கு அங்கே எத்தனை மணி நேரம் அந்த நிகழ்ச்சி நடக்கும், அங்கே வர்றவங்களுக்கு பாத்ரூம் போகிறதுக்கோ குடி தண்ணீர் தாகம் வந்தால் குடி தண்ணீர் வழங்குறதுக்கோ அந்த அமைப்பின் மூலமாக உரிய அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா. ஸோ இந்த மாதிரி பலவற்றையும் நடத்துபவர்களையும் செய்யணும். ஸோ இப்படியெல்லாம் வந்து செய்யணும். பொதுமக்களும் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். இந்த மாதிரி லட்சக்கணக்கான அல்லது பல்லாயிரக்கணக்கில் மக்கள் கூட்ட இடத்துக்களுக்கு மாதமாக இருக்கிற கர்ப்பிணி பெண்கள் போவது அல்லது கை குழந்தைகளை தூக்கி கொண்டு போவது, இதெல்லாம் பெற்றோர்களும் தவிர்க்கணும். இதில் கூட்ட நெரிசலில் ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அவங்க எப்படி காப்பாற்ற முடியும்? அந்த பொறுப்புணர்ச்சி பெற்றோர்களுக்கும் இருக்கணும். அதனால் எதிர்காலத்தில் இது எல்லா தரப்பில் இருந்தும் உரிய கவனம் செலுத்த வேண்டிய ஒரு அசம்பாவித நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. கூட்ட நெரிசல்ல என்ன நடந்துச்சுன்றது தெரியல. விசாரணை ஆணையம் அமைச்சிருக்காங்க, அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் நேற்று விஜய் வீடியோ வெளியிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிஎம் சார் பழி வாங்காதீங்க, பழி வாங்குறதா இருந்தால் என்ன வேணா பண்ணுங்க, என்னுடைய தொண்டர்கள் எதுவும் பண்ணாதீங்க, நேரடியாக முதலமைச்சரை குற்றம் சாட்டியிருக்காரு. அது எதன் காரணமாக அவர் நேரடியாக முதலமைச்சரை தாக்கி பேசுறதுக்கான காரணம் என்ன? நீங்கள் விஜய் பேசுனதுக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல முடியாது. நீங்கள் விஜய் தான் கேட்கணும். இல்லை அதாங்க, அது விஜய் பேசுனதுக்கு என்ன காரணத்தினால பேசினாருன்னு நீங்கள் விஜய்கிட்ட கேளுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வர்றது, அவருடைய கட்சியை சார்ந்த சில பேர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க, சில பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு அந்த செய்தி அவருக்கு வர்ற போது, ஒரு கட்சியினுடைய தலைவருங்கிற முறையில் என்னுடைய நிர்வாகிகளையோ தொண்டர்களையோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கேஸ் போட்டோ கைது பண்ணியோ செய்யாதீங்க, அதுக்கு பதிலாக என்ன வேணால் பண்ணிட்டு போங்கன்னு ஒரு கட்சி தலைவருங்கிற முறையில் அவருடைய கருத்தை இதை சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னது பாவம்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து முதலமைச்சரை நேருக்கு நேரம் 2 பேரும் என்ன மல்கட்டாக வராங்க.